இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு லா கிரியேட்டரா. இது 1977 வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் திரைப்படம். இந்த படம் தான் பழசே தவிர இதுல உள்ள கண்டென்ட் ரொம்பவே புதுசுங்க. இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். குறிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல். இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கணவன் மனைவியை காட்டுறாங்க. இந்த மனைவி தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவங்க ஒரு இல்லத்தரசி. இந்த கணவன் ஒரு டிவி சேனல்ல ஒரு தொகுப்பாளரா வேலை செய்யறான். குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிராக சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறான். அதுக்கு எதிராக நடந்துக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் இந்த மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்கா. அதனால இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நாட்கள் ஓடுது. இப்போ இவங்க நிறை மாத கர்ப்பிணி ஆகுறாங்க. அதனால செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் கிளம்பி கார்ல போறாங்க. இப்ப போற வழியில காருக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டுறான் கணவன். உடனே மனைவி அந்த காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி வர்றா. அங்க இந்த நாயை கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சலான்ட்டு ஆசை வருது கதாநாயகி. அதை கிட்ட போயிட்டு கொஞ்சம் போன உடனே அது ஒவ்வொன்னு அப்படியே கடிக்கிறதுக்கு பாஞ்சு வருது. அதை பார்த்தோன்னா கதாநாயகியோட பயந்து போறாங்க, பதறி போறாங்க. அந்த பதட்டத்திலையும் பயத்திலையுமே அவங்களுக்கு அந்த பிரசவ வலி ஏற்பட்டுருது. உடனே கணவன் அறக்க பறக்க அவளை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆனா இவன் இப்படி பயந்து அலறியா இதுவானதுனால அந்த துரதிருஷ்டவசமா இவரோட குழந்தை இறந்தே பிறக்குது. இதனால மனைவி ரொம்பவே வருத்தமாயிடுறா. அப்படியே சில நாட்கள் ஆகுது. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த கணவன் கிட்ட உங்க மனைவி இந்த சம்பவத்தினால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதனால அவங்கள நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க ஆசைப்படுற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போங்க. அப்பதான் அவங்க மனமாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ஒண்ணு மண்ணுமா உல்லாசமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்லாம் சொன்ன உடனே சரி இவனும் என்ன பண்றான், இவங்க முதல்ல திருமணமானப்ப தேர்நிலவுக்கு போன ஒரு சுற்றுலா தலத்துக்கு ஒரு பீச்சுக்கு தான் மனைவியை கூப்பிட்டு போறான். அங்க ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு தெரு நாயை பாக்குறாங்க. இந்த நாய் பீச்ல விளையாடிட்டு இருக்கு. இது தன்னுடைய குழந்தை இறப்புக்கு காரணமான அந்த நாய் போலவே அதே மாதிரி கருப்பு கலர்லயே இருக்கு. அதனால இந்த நாயை பார்த்து முதல்ல நம்ம கதாநாயகி பயப்படுறா. ஆனா அந்த நாய் அப்படியே அன்பா என்கிட்ட ரொம்ப பாசமா அமைதியா ரொம்ப சாதுவா உட்காருது. இதை பார்த்து ஆச்சரியமாவது. அப்படியே அதை மெதுவா தலையில தடையை கொடுக்குறா. அது இன்னும் நல்லா அன்பா என் கூட பழகுது. அவ்வளவு பரிவா பாசமா மென்மையா நடந்துக்குது. ரொம்ப கதாநாயகி இந்த நாயை பிடிச்சி போகுது. அதனோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நேரம் ஆயிடுச்சு, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி ரிட்டர்ன் வர்றாங்க. பார்த்தா அந்த நாய் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த காரை துரத்திக்கிட்டே வருது. இதை பார்த்து பரிதாபப்படுற கதாநாயகி இருக்க காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை காருக்குள்ளே ஏத்திக்கிறா. இது அந்த கணவனுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னம்மா இப்படி பண்ற நீ அப்படின்னா, இல்லைங்க அதை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. இதை கொண்டு போய் நாமளே நம்ம வீட்டுல வளர்த்துக்கலாங்க அப்படிங்கிற. சரி அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் மனைவியோட ஆசைக்காக அதை ஏத்துக்கிறான். இப்ப அந்த நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாயும் நம்ம கதாநாயகியும் அவ்வளோ அன்பா பழகுறாங்க. அந்த நாயை கதாநாயகி சொல்ற வேலை எல்லாம் செய்யுது. அவங்க கிட்ட அவ்வளோ அன்பாவும் ஒரு பாசமாவும் நடந்துக்குது. இவளுக்கு ஒரு குழந்தை இல்லையன்ற ஏக்கத்தை அந்த நாய் போக்குது. இவ தான் குழந்தை போல அதை பராமரிக்கிறா. அன்பா அதை குளிப்பாட்டுறது, அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு முடிவு பண்றா. ப்ரூனோன்னு பேர் வைக்கிறா. இந்த பேர் என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தா ப்ரூனோன்னு பேர் வைக்கிறதா முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த பேரே அந்த நாய்க்கும் வச்சிடுறா. இதை கேள்விப்படுற கணவனுக்கு சரியான கோவம் வருது. ஏய் என்னம்மா நீ நம்ம பையனுக்கு வைக்கலாம்னு நினைச்ச இந்த பேரை ஒரு நாய்க்கு வைக்கிறிய அப்படின்னா, இல்லைங்க இதுவும் நம்ம பையன் போலதான், பாருங்க எவ்வளவு அன்பாவும் பாசமா நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற. சரி கணவனை அதையும் பொறுத்துக்கிறான். அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் என்ன பண்றான், சரி மனைவிக்கு தான் இப்ப உடம்பெல்லாம் நல்லா சரியாயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் மனைவியோட நாம உல்லாசமா இருக்கலாம், சந்தோஷமா கலவி செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம மனைவி குழந்தை உண்டாகும் அப்படின்ற ஆர்வத்துல இவன் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் அப்படியே ஹால்லே சோஃபாலே மனைவியை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவளை கலவையில் ஈடுபட கூப்பிடுறான். அவள் ட்ரெஸ்ஸை எல்லாம் கரெக்டா பாக்குறான். இதையெல்லாம் எதிர்த்தாப்புல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரூனோன்ற நாய் பொறாமையா இருக்கு. அந்த கதாநாயகனை பார்த்து கொலைக்குது. அவன் தொடாத அப்படிங்கிற மாதிரி அவனை பெறாண்டுது, அவனை கடிக்க போகுது. இதனால எரிச்சல் ஆகிற அந்த கணவன் என்ன பண்றான், இந்த நாயை அடிக்கிறதுக்காக போய் ஒரு குச்சி எடுக்கிறான். உடனே கதாநாயகி தடுத்து நிப்பாட்டுறாங்க. இதை பாருங்க, இருங்க எதுவும் பண்ணாதீங்க, அது வாயில்லா ஜீவன், அதை ஏங்க அடிக்க போறீங்க, நாம கலவி செய்யறது அதுக்கு பிடிக்கல போல இருக்கு, இனிமே அதுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய போதில்லை, என் பக்கத்துல இனிமே வராதீங்க நீங்க அப்படின்னு அவனை தள்ளி வச்சிடறா.
அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்களுக்குள்ள கலவையே நடக்க மாட்டேங்குது. இவன் கிட்டவே சேர்க்க மாட்டான், அந்த நாய்க்கு பிடிக்கலன்றதுனால. இதனால இந்த கணவன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இவன் ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட வேலை செய்யற இந்த பொம்பளை வந்து கலாய்க்கிறா. என்ன சார், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, வாழ்க்கை நல்லா ஜாலியா போகுது போல அப்படிங்கிற. அவனுக்கு காண்டாவது. அட போமா, நீ வேறையாமா வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். என்ன சார் இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க அப்படின்னு. இல்லம்மா, எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அந்த நாயை தான் என் பொண்டாட்டி எப்ப பார்த்து தூக்கி வச்சு கொஞ்சம் நிக்கிறேன், எனக்கு கிட்டவே சேர்க்க மாட்டேறா, நான் சம்பவம் பண்ணி பல மாசம் ஆகி போச்சு அப்படின்னு ரொம்ப ஏக்கமா சொல்றான். உடனே இதுதான் உங்க பிரச்சனையா சார், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார் அப்படின்ட்டு அவ ஒரு ஐடியா சொல்றான். இதை கேட்டோன்னா நம்ம கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆஹா, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு உற்சாகமா இப்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய பார்சல் ஒன்று வாங்கிட்டு போறான். மனைவி கேட்குறா, என்னங்க இது இவ்வளோ பெரிய பார்சலா இருக்குன்னு. இல்லம்மா, கிறிஸ்மஸ் வருது இல்லையா, ஸோ அதான் வந்து உனக்காக என்னுடைய கிறிஸ்மஸ் பரிசு இது அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு அழகான பொம்பளை நாய்க்குது. அதை வாங்கிட்டு வந்திருக்கான் ஹீரோ. இப்போ இந்த நாயை பார்த்தோன்னா 2 நாய்களும் ஜோடி சேர்ந்து அதுக்கு பாட்டு விளையாட ஆரம்பிக்குது, சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த காட்சியை பாக்குற கதாநாயகி பொறாமையா இருக்கு. என்னடா இது, போன நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட சந்தோஷம் விளையாடிட்டு இருந்த நாய் இப்ப அதனுடைய இனத்தை சேர்ந்த ஒரு நாய் வந்து அது கூட ஜோடி போட்டு விளையாட ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் பொறாமையும் நம்ம கதாநாயகிட்ட ஏற்படுது. இதைத்தான் நம்ம கதாநாயகனை எதிர்பார்த்தோம். ஆஹா, நம்ம நினைச்சது நடந்துச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மனைவி மனசு மாறி நம்மளோட வந்து கலையில் ஈடுபடுவோம், நம்மளும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்ற சந்தோஷத்துல அவனும் ஆபீஸ் கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம கதாநாயகி இந்த நாய்ங்க எங்க போச்சு காணுமேன்னு தேடிட்டு கொல்லை பக்கம் போனா அந்த கொல்லைப்புறத்துல இந்த 2 நாய் ரொம்ப தீவிரமா வந்து சம்பவம் பண்ணுக்குதுங்க, கலையில் ஈடுபட்டு இருக்குதுங்க. இதை பார்த்தோன்னா நம்ம கதாநாயகி இன்னும் காண்டாகுது. இப்போ கட் பண்ணா கதாநாயகன் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டு வாசல்லே அப்படியே தகைச்சு போய் நிக்கிறான். என்னன்னு பார்த்தா வீட்டு என்ட்ரன்ஸ்லயே அந்த புதுசா வாங்கிட்டு வந்த அந்த பொம்பளை நாய் வந்து இறந்து போய் கிடக்கு. பக்கத்துல நம்மளுடைய ஆம்பளை நாய் அந்த புருனை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இப்போ என்னம்மா ஆச்சுன்னு மனைவிட்ட கேட்டவொன்னே, எனக்கு என்ன தெரியும், நீங்க ஏதோ வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட நாயை வாங்கிட்டு வந்தீங்க போல, அது திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போச்சு அப்படின்ட்டு விஷமா சொல்ற. ஒருவேளை இவ்வளோ வந்து கொண்டுட்டாலா இல்லைன்னு தெரியல. சரின்ட்டு இப்போ அந்த நாய் இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரூனோ வந்து வழக்கம் போலவே கதாநாயகிட்ட பழக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா டெய்லி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கதாநாயகி வந்து அதை ஒரு நாயாவே மதிக்கல, ஒரு மனுஷனை போலதான் நடத்துறா. அதுகிட்ட வந்து சகஜமா பேசுறா. அது வந்து ஒரு போட்டோ ஆல்பம்லாம் வந்து எடுத்து காட்டுறா, ஃபேமிலி போட்டோஸ்லாம். இது நான் சின்ன வயசுல இருந்த போட்டோ, இது எங்க அப்பா அம்மா, இது எங்க சொந்தக்காரங்க அப்படி எல்லாத்தையும் காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க கல்யாண போட்டோ இருக்கு, அதையும் காட்டுறா. அப்ப வந்து இப்ப நான் இந்த மாதிரி கல்யாண ட்ரெஸ் போட்டிருந்தேன், அந்த கவுன் போட்டிருந்தேன் அப்படிலாம் அதுகிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. சரின்ட்டு இப்போ உடனே போயிட்டு அந்த பீரோவில் இருக்கிற பழைய அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து அவ மாட்டிக்கிட்டு அந்த நாயை வந்து மாப்பிள்ளை மாதிரி அதை கணவன் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒரு பாட்டு போட்டு அந்த கல்யாண பாட்டு போட்டு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ அந்த நாயை வந்து தான் கல்யாண மாப்பிள்ளை இவரோட புருஷன் அப்படின்னு சீரியஸாகவே முடிவு பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப அன்னோன்யமாக இவட டான்ஸ் ஆடின்னு அவளை சம்பவம் பண்ணுற மாதிரி விசாரிப்பு பண்ணுது. ஏன்னா கல்யாணம் பண்ணணும், அடுத்த விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டு தானே, அதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு முயற்சி பண்ணுது. எப்படின்னு பார்த்தா இவ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு டயர்டா போயிட்டு கட்டுல படுத்துடுறா. இப்ப அவ காலை போயிட்டு பெறாண்டுது, அப்படியே சீண்டுது. இப்ப என்ன பண்ற ஏது பண்றேன்றா அப்படியே அந்த காலெல்லாம் நக்குது. அது இவளுக்கு வந்து வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. எனக்கு கூச்சமா இருக்கு, கம்முனு அப்படிங்கிறா. இல்லைன்னு அது விடாம போட்டு காலெல்லாம் நக்கி அவளை சூடு ஏத்துது. ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை சம்பவம் பண்ணுறது எப்படிலாம் சூடு ஏத்தானோ அது மாதிரிலாம் பண்ணுது. இவளுக்கே ஒரு கட்டத்தை தாங்க முடியல, பயங்கரம் மூடாயிருது. இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கணவன் வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றான். லைட் எல்லாம் மொத்தம் ஆஃப் ஆகி கிடக்கு. என்னடா இது வீடு அப்படி இருளோன்னு கிடைக்கன்ட்டு போய் லைட்டை போடுறான். பார்த்தா எல்லாமே போட்ட வாக்குல இருக்கு. அந்த சாப்பாடுலாம் கூட சாப்பிடாம அப்படியே கிடக்கு. சரி இவ எங்கதான் போன நம்ம பொண்டாட்டி, இந்த நாயும் காலமே அப்படின்ட்டு மெதுவா பெட்ரூம்ல போயிட்டு பெட்ரூம் சுவிட்சை ஆன் பண்ணா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா பெட்ல மனைவிக்காரி பிறந்த மேனியா படுத்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல இந்த நாயும் படுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் டயர்டா தூங்கிட்டு இருக்கு. இவளும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு பக்கத்துல இவங்க கல்யாணம் பண்ண அந்த கவுன் இருக்கு. அந்த கவுன்ல வந்து இந்த நாயோட கால் தடம் மொத்தம் இருக்கு. அதாவது அந்த நாய் வந்து இவளை ஏறி சம்பவம் பண்ண அறிகுறி அப்படியே தெரியுது. இவங்க நாயும் மனைவி வந்து உல்லாசமா இருந்திருக்கணும் அத்தனை அறிகுறியும் தெரியுது. இதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிறான் கணவன். அதே சமயம் கணவனை பார்த்த உடனே கள்ளக்காதலன் எப்படி பதறுவானோ அப்படி பதறி அடிச்சுட்டு இருந்துக்குது இந்த நாய் இவனை பார்த்து.
இப்போ அதுக்கப்புறம் இவன் எதுவுமே மனைவிட்ட கேட்டுக்கல, அவன் எந்திரிக்கவே இல்லை, டயர்டா தூங்கிட்டே இருக்கா. சரின்ட்டு அவனும் தலை விதின்ட்டு மறுநாள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் வந்து இவ பாத்டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா பிறந்த மேனியா. அப்போ ப்ரூனோ எனக்கு டவல் எடுத்துட்டு வா தோட்டிக்க அப்படிங்கிறா. இது இப்போ டவல் எடுத்துட்டு வருது, குடு அப்படின்னா கொடுக்க மாட்டேங்குது. அப்படியே வெளிவான டவலை பிடிச்சி இழுக்குது. இவ வந்து அப்படியே வெக்கப்படுறா, எனக்கு அசிங்கமா இருக்கட்டான் டவல் கட்டியா குடுங்கிற. அது இழுக்குது, இவ இழுக்க அது இழுக்க ஒரு வழியா இழுத்து அந்த டவலை கட்டிட்டு எந்திரிச்சு வெளியே நிக்கிறா. இப்போ மறுபடியும் அந்த டவலை பிடிச்சி அது இழுக்குது. அவளை வந்து பிறந்த மேனியா பார்க்க ஆசைப்படுது. இந்த காட்சியில பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க, நாயை நடிக்க வச்சிருக்காங்க. அப்படி விடாபடியா போட்டு அந்த டவலை போட்டு இழுத்து அவளை வந்து பிறந்த மேனி ஆக்கிடுது. இப்ப அப்படியே நாக்க தொங்க போட்டு அப்படியே ஜொல்லு விட்டு அவளை பாக்குது. இவ அப்படியே வெக்கப்படுறா. சரி உனக்கு மூடு வந்துருச்சு, நீ அடங்க மாட்ட வா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அவ போயிட்டு பெட்ல படுத்துட்டு கூப்பிடுறா. அடுத்த செகண்ட் டே சும்மா புது மாப்பிள்ள மாதிரி துள்ளி குதிச்சுட்டு அப்படியே கட்டில் மேல பாயுது அந்த நாய். இப்படி இவங்க வந்து டெய்லி வந்து சந்தோஷமா நாயோட வந்து உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க கணவனுக்கா சரியான காண்டாவது. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, நம்ம பொண்டாட்டி நம்மளை கெட்டவே சேர்க்க மாட்டா, அந்த நாயோடு வந்து இப்படி பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காளே. இத்தனைக்கும் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து பெருசா வந்து கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இனிமேலும் வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு பொங்கி எழுற கணவன் என்ன பண்றான், நேரா ஒரு பாருக்கு போறான், ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான், ஃபுல்லா போதையை போட்டு வீட்டுக்கு வர்றான். வந்தா பொண்டாட்டி அதே வழக்கம் போல அந்த ஹாலில் சோஃபால அந்த நாயை போட்டு மடிமலை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த செகண்டா நாயை கீழே தள்ளி விட்டு இவளை தரத்தரன்னு இழுத்து போய் பெட்ரூம்ல உள்ள கட்டுல தள்ளி கதவை சாத்திட்டு அவளை வந்து கொடூரமா பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளா அப்படியே கதறா, ஐயோ என்னை விட்டுடுங்க வேணாங்கன்றா. இவன் விடாப்பிடியா அவள் ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சு நார் ஆக்கி அப்படியே எவ்வளவு மூர்க்கத்தனமா வெறித்தனமா செயல்பட முடியுமோ அப்படி கொடூரமா வந்து அந்த மனைவியை பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த நாய் வெளியே இருந்து அந்த கதவை தட்டுது. டேய் என்னடா பண்ற, என் ஆளை விட்டுறா, அவன் எனக்கு தானே சொந்தம், ஏன் ஆள்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அது பராண்டுது, கத்துது, அந்த டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கு. பட் இவனா அந்த நாய் சொல்றதையும் கேட்கல, மனைவிக்கு வேணான்றதையும் கேட்கல. இவன் வெறித்தனமா செயல்படுறான். அப்படி ஒரு சம்பவத்தை பண்றான். அந்த பலாத்காரம் நல்லபடியா முடியுது. இப்போ அந்த மனைவிக்காரி உக்காந்து ஐயோ என் கருப்பே போயிடுச்சேன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே வெளியே காட்டுறாங்க, இந்த நாய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ என் ஆளை வந்து சதைச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி அதுவும் அழுகுது. சரி இப்ப மறுநாள் ஆகுது. கணவன் என்ன பண்றான், நேரம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சு ஃபாதரை போயிட்டு மீட் பண்றான். இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றான். இப்படி ஒரு நாயால எங்க குடும்பமே வந்து ரெண்டு பட்டு கிடக்கு, நிம்மதியா இல்லாம இருக்கேன் ஃபாதர், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இனிமேலும் அந்த நாயை வந்து உன் வீட்டுல விட்டு வச்சு வைக்காத, நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து இது போல தெரு நாயெல்லாம் வந்து எடுத்து அன்பா பராமரிச்சு வளர்க்குறாங்க, பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த நாயை வந்து விட்டுரு, அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க, நானும் இதை பத்தி உங்க மனைவி கிட்ட பேசுறேன், அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே போல அடுத்த நாள் வந்து கணவனும் மனைவியும் அந்த நாயை கார்ல கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. இந்த மனைவிக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. சரி அந்த ஃபாதரும் வர சொல்லிட்டாரு, கணவனும் வந்து இப்படி கட்டாயப்படுத்துறானேன்றதா இதுக்கு சம்மதிச்சு அந்த நாயை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாய்கள் காப்பகத்துல விடுறாங்க. அங்க அந்த நாய் இவளை பிரியவே மாட்டேங்குது. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. இவ ரிட்டர்ன் அந்த கார்ல வர்றதுக்கு வர்றா, அது விடாம குலைச்சிக்கிட்டே இருக்கு, கூப்பிட்டுட்டே இருக்கு. இவ்வளவு வந்து அவளை பெரிய மனசு இல்லாம அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றா. வந்து வீட்டுக்கு சேர்ந்துடுறா. இப்ப கொஞ்ச நாள்லயே வந்து அந்த நாயை மறந்துடுறா. இவ வாழ்க்கை போல நார்மல் ஆயிடுறா. இப்ப கணவனுக்கு சந்தோஷமா ஆயிடுது. இப்ப ரெண்டு பேருமே வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஜாலியா கலவையில ஈடுபடுறாங்க. அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இவங்க ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துறாங்க. அதுக்கு வந்து இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவரு மனைவி வந்து கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா என்ன வேலைன்னு பார்த்தா இவன் வந்து கட்சி மாறிட்டான். இவனால வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்த்துதான் இவன் பேசி அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்துட்டு இருந்தான். இப்ப இவன் சுயநலத்துக்காக அந்த எதிர்கட்சியோட ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டான், அவங்களுக்கு சாதகமாயிட்டான். இதை பாக்குற கதாநாயகி வந்து ரொம்பவே வருத்தமாகுது. என்னடா இது, நம்ம கணவன் இவ்வளவு சுயநலவாதியா இருக்கானே, இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளா இருக்கானே அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு அதனால வந்து ஆதாயம் இருக்கு, அவன் நிறைய பணம் கிடைக்குது, அதனால அப்படி மாறிட்டான்.
உடனே இவன் என்ன பண்றா, சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு அவளுக்கு அங்க இருக்க பிடிக்காம வீட்டுக்கு வரப்போ போகிறா. அவனு சொல்றான், சரிம்மா எனக்கு இன்னும் நிறைய பார்ட்டி எல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவேன், நீ கிளம்புமா அப்படிங்கிற. இவளும் கிளம்பி வீட்டுக்கு வந்து டயர்டா அப்படியே படுக்கிறா. அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு டாக்டர் பேசுறாரு, மேடம் நீங்க வந்து நேற்று செக்அப் வந்து போனீங்க இல்லையா, ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க வந்து கர்ப்பமா இருக்கீங்க அப்படிங்கிறான் அந்த டாக்டர். உடனே இவங்களுக்கு வந்து என்னென்னமோ மைண்ட்ல தோணுது. அதாவது நாய் தான் வந்து போகுது, அந்த ப்ரூனோ இவ்வளவு வந்து அன்பா ஆதரவா இருந்தது. அதை விட முக்கியமா அவங்க 2 பேரும் அடிக்கடி சம்பவம் பண்ணதெல்லாம் வந்து அவன் மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பிரச்சனையும் அவன் மைண்ட்ல வருது. அவன் புருஷங்காரன் வந்து இப்படி இந்த ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா மாறிட்டானே, இது ஆதரவா மாறிட்டானே, இது போல வந்து நம்மளையே கைட்டு விட மாட்டான்னு என்ன நிச்சயம், அவன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நிச்சயம், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமும் தோணுது. அப்புறம் என்ன பண்ற, டக்குன்னு எந்திரிச்சு நேரா அந்த நாய்கள் காப்பகத்துக்கு போறான். மறுபடியும் அந்த நாயை சந்திச்ச உடனே அந்த நாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே வந்து இவ்வளவு கட்டி பிடிச்சிக்கிது, இவ்வளவு நாயை கட்டி பிடிச்சிக்கிறா. 2 பேரோட மொத்த மழை பொழிகிறாங்க. அந்த நாய்கள் காப்பாளுற அந்த பெண்ணுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவங்க இவ்வளவு அன்னோனியமா வந்து எப்படி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துக்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ கட் பண்ணா அந்த கணவன் வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர்றான். வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம கதாநாயகி அந்த நாயை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுக்கிறா. அதை விட முக்கியமா பொட்டி படிக்கெல்லாம் ரெடி பண்ணி ரெடியா நின்னுங்கிறா வந்து வெளியே போறதுக்கு. என்னம்மா அப்படின்னா, இல்ல உங்க கூட வாழ்ந்தது போதும், நான் வந்து இதுக்கப்புறம் தனி குத்தனம் போயிடுறேன், நான் ப்ரூனோவை கூட்டணும், ப்ரூனோட போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறா. சரின்ட்டு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம கதாநாயகி வந்து நிறைய மாத கர்ப்பிணியாகிறா. ஒரு தனியா ஒரு வீட்டுல வந்து அழகா ப்ரூனோட விளையாடிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு வேளை பிறக்க போற குழந்தை வந்து ஒரு நாய்க்குட்டியோட இருக்கலாம், யாரு கண்டா. ஏன்னா அந்த கணவனுக்கு முன்னாடியே இதுதான் வந்து டெய்லியும் வந்து 1 மணி இருந்துட்டு இருந்துச்சு. பட் நல்ல வேலையை அதெல்லாம் காட்டல. இந்த காட்சியோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.